ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொன் ஒன்று கண்டேன் படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொன் ஒன்று கண்டேன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தில் நம்ம அசோக் செல்வன், வசந்த் ரவி ரெண்டு பேரும் ரெண்டு ஹீரோக்களாக வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா ஒரு பொண்ணு தகராறாயிருக்கும். ஸோ அதனால் ஒருத்தர் முகத்திலே முடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பெரியசாக டச்சும் கிடையாது அவங்களுக்குள்ள. கடைசியில் இப்போ அவங்க வேலைக்கெல்லாம் போய் ஒரு லெவலில் செட் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு ரீயூனியன் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம அசோக் செல்வன், வசந்த் ரவி இவங்க எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட பேக் ஸ்டோரியும் தெரிஞ்சிக்கும் போது சரி ஓகே பரவாயில்ல விடு, அந்த கதையை எதுக்கு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இணைகிறாங்க. ஸோ இணைஞ்சதுக்கப்புறமா அசோக் செல்வன் வசந்த் ரவி கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன்டா இங்கே இருக்க, சென்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அங்கே நான் உன்னை தங்க வைக்கிறேன், அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வசந்த் ரவி கொண்டு இங்கே தங்க வைக்கிறாரு. ஸோ இவர் தங்கியிருக்க நம்ம வசந்த் ரவி தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா தங்கியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்த உடனே பற்றிக்கிச்சுன்ற மாதிரி ஒரு பார்த்த உடனே லவ் ஏற்படுது. ஸோ அதுக்காக ஐடியா கேட்குறாரு நம்ம அசோக் செல்வன் கிட்ட. அசோக் செல்வன் சரி அவரும் ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அசோக் செல்வன் வசந்த் ரவி லவ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போகும்போது தான் தெரியுது இது என்னோட எக்ஸ் ஒய்ஃப் ஆச்சே, எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆன பொண்ணு தான் இது அப்படின்னு அசோக் செல்வன் மனசில் நினச்சிக்கிறாரு. இது ஒரு கட்டத்தில் வசந்த் ரவி அவர்களுக்கும் தெரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மியூசிக் சொல்லி ஆகணும். நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அண்ட் சாங் உண்மையில் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆக்டிங் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே அசோக் செல்வனாக இருக்கட்டும், ஐஸ்வர்யாக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு எக்ஸப்ட் வசந்த் ரவி. ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க பழகிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு அது அப்படியே பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக போச்சு. நல்ல செட்டிலாக சூப்பரான ஒரு ஸ்டோரியாக அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வந்துச்சு. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அப்படியே ஒன்று கொண்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். இப்போ எப்படி படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படின்னு சொன்னோம், அதே ஸ்டோரி தான் செகண்ட் ஹாஃப்க்கு நெகட்டிவாகவும் போச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல கதையாகவே கொண்டு போனாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே எங்கே கொண்டு போகிறோன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அசோக் செல்வனுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதாக காட்டுறாங்க, பிரிஞ்சதாக காட்டுறாங்க. இவர் பாஸ்ட்டில் எப்படி லவ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் காமிச்சாங்கல்ல அசோக் செல்வன். ஆனால் இவங்க பிரிகிற அந்த சீனை மட்டும் ப்ராப்பராக காட்டாமல் ஒரே ரெண்டே ஷாட்டில் அவள் தான் முடிஞ்சிச்சு, டைவர்ஸு மியூச்சுவலாக போட்டிருக்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போச்சே தவிர, இந்த பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க போங்க அப்படின்ற மாதிரி அறுத்து விட்டு அனுப்புகிறாங்க. அது நமக்கு கொஞ்சம் இடிக்குது. அதுக்கு அடுத்து திரும்பவும் அதே பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அசோக் செல்வன் அடம் பிடிக்கிறார் இல்லையா? ஏன் அடம் பிடிக்கிறாரு? ஆல்ரெடி அசோக் செல்வன் அவர்களுக்கு 42 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு மாதிரி 1 2 3 ஏறிக்கிட்டே போவோம். அசோக் செல்வனுக்கு 42 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எதுக்கு ஆல்ரெடி பிரிஞ்சு போன இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் திருப்பி வேணும்னு சொல்கிறாருன்றதுக்கு ஆனால் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அவங்க. என்னோட ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஊரில் அம்மா தான் உலகம்னு வாழ்ந்தவர், எந்த பொண்ணு கூடயும் பேசி பழகாதவர். இங்கே சென்னைக்கு வராரு. வந்த உடனே இந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு. சரி ஓகேன்னு இவர் லவ் பண்ணுறாரு. ஓகே பரவாயில்ல. இருந்தும் கூட அசோக் செல்வனோட எக்ஸ் ஒய்ஃப்னு தெரிஞ்சும் கூட சரி பரவாயில்லப்பா, அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, நம்ம இப்போ லவ் பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இவர் லவ் பண்ணுறாருன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. அசோக் செல்வன் அவர்கள் ஆல்ரெடி காதலிச்சு கல்யாணம் பண்ணி வேண்டான்னு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பொண்ணு தான் வேணும் அடம்பிடிக்கிறார் இல்லையா? அது ஏன் அப்படின்றது சரியாக காட்டலை. சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொரு பெரிய குடும்பம் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அசோக் செல்வனும் வசந்த் ரவியும் சண்டை போடுறாங்க இந்த ஒரு பொண்ணுக்காக. எனக்கு தாண்டான்னு சண்டை போடுறாங்க. எல்லாம் கரெக்டுப்பா ஓகே. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் விட்டு கொடுத்தாங்கன்னு கேட்குறீங்க? அதாவது வசந்த் ரவி அவங்க அம்மாவோட உயிரை ஒரு தடவை அசோக் செல்வன் காப்பாற்றிருக்காரு. உடனே அம்மாவை காணோன்னு அவன் தேடி போகும்போது அம்மா அங்கே இருப்பாங்க. பார்த்த உடனே வசந்த் ரவி அவர்கள் சொல்கிறாரு, ஆமாம் இல்லை நீ எங்கள் அம்மா ஒரு தடவை காப்பாற்றிருக்கல, பரவாயில்லப்பா நீ அந்த பொண்ணை வச்சுக்க அப்படிங்கிறான். டேய் இது பொண்டாட்டியா இல்லை போண்டாட்டியாடா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி படம் பார்க்குற நமக்குள்ளே வந்துடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இவர் தான் அம்மாவை காப்பாற்றினா அம்மாவை காணும் அப்படின்ற சென்டிமெண்ட்டில் நீ வச்சுக்கடா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அசோக் செல்வன் அவர்கள் இல்லைடா நான் கூட கொஞ்சம் மோசமானவன் தான்டா, பரவாயில்லடா நீயே வச்சுக்கடா அந்த பொண்ணு அப்படின்ட்டு இவரும் பந்தாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு லவ் பண்ணாங்க, எதுக்கு வேணான்றானுங்க, எதுக்கு ரெண்டு பேரும் நீ எடுத்துக்கன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இதைத்தான் நான் முதலே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்
ஹாஃப் வரைக்கும் இந்த கதை நல்லாவே ட்ராவல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ கொண்டு போய் என்னென்னோ பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொரு சம்பவம் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு பொண்ணு ஒன்று வரும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த பொண்ணு பேர் திரிபுர சுந்தரி. ஸோ அந்த பொண்ணு வந்து கிளைமேக்ஸில் வரும். வந்த உடனே இப்போது அந்த பொண்ணை யார் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்றது தெரியாது. இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்றதும் தெரியாது. ஏன் பர்டிகுலராக அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வருது அப்படின்றதும் தெரியாது நமக்கு. திடீர்னு ஹீரோயின் அவர்கள் கூட்டிகிட்டு வந்து திரிபுர சுந்தரி இதோ வந்துருச்சுல அப்படிங்கிறாங்க. இந்த மானங்கட்ட 2 பசங்களை என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இவ்வளோ சண்டை போட்டு ஐஸ்வர்யா விட்டுட்டு திரிபுர சுந்தரிக்காக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ ஐஸ்வர்யா வேணான்ட்டீங்க, திரிபுர சுந்தரி தான் வேணும்ட்டீங்க, எல்லாம் கரெக்டு. கடைசியில் கிளைமேக்ஸில் ஏய் வாங்கடா அப்படின்னு ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க, நம்ம ஹீரோயின் அவர்கள் கூப்பிட்றாங்க. 4 பேரும் போகிறாங்க. யார்? ஐஸ்வர்யா, அந்த திரிபுர சுந்தரி, அசோக் செல்வன், வசந்த் ரவி, இவங்க 4 பேரும் போகிறாங்க. இப்போ யாரை கல்யாணம் பண்ணான்றது தெரியாமலே நமக்கு முடிஞ்சு போச்சு. உடனே ஃபிலிம் பை பிரியா வி அண்ட் டீம் அப்படின்னு போட்டாங்க. ஏங்க, இப்படி குதர்க்கமாக முடிச்சா எங்களுக்குள்ள 1000 கேள்வி வருமா வராதா? இல்லை 4 பேரும் லிவிங்கில் இருக்க போகிறீங்களா, இல்லை ஒரு நாள் வேற ஒருத்தர் கூட வாழ போகிறீங்களா? ஒன்றுமே புரியலையே. ஏன்னா ஒரு நாள் இவன் லவ் பண்ணுறான், இன்னொரு நாள் நீ லவ் பண்ணுங்கிறான், இவன் இந்த பொண்ணு வந்தோன்னா அந்த பொண்ணை மறந்துட்டான். ஸோ இப்போ யார் கூட சேருவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை முடிச்சு வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த பொன் ஒன்று கண்டேன் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லா தான் ஆரம்பித்தாங்க. நமக்கே உள்ளே ஒரு ஆச்சரியம் வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா தமிழ் சினிமாவா இது, இந்த அளவுக்கு படம் எடுக்கிறாங்களே, பரவாயில்லையே, ஒரு நல்ல கதையாக எடுத்திருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம் நம்ம. அதுக்கப்புறம் தான் அவங்களே புரியுது, அடடா இது தமிழ் சினிமா வச்சா நம்ம எப்படி இப்படியே எடுக்க முடியும், இதை வேறு மாதிரிலாம் மாற்றணும் அப்படின்ட்டு வழக்கம் போல் எப்படி பண்ணணுமோ அந்த சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. நான் லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு படம் கொஞ்சம் அப்படி போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் கலர்ஸ் தமிழில் அவைலபிளாக இருக்குது, போய் உட்காந்து பாருங்கள். நான் லாஜிக்கெல்லாம் பார்ப்பேங்க, இந்த மாதிரியான கன்றாவியான காதல் கதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் போடுறதோட அப்படியே கிளம்பி போயிடுங்க, படத்து பக்கமே போயிடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.